அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம இதுவரையும் பார்த்தோம்லமா. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இதான் பார்க்க போகிறோம். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَىٰ عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ وَادْعُوا شُهَدَاءَ. இந்த இடத்துல ஸ்வாத் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வக்ஃபு செய்யக்கூடாது. சரிங்களாம்மா? இங்கே வக்ஃபு செய்யக்கூடாது. வக்ஃபு செய்யறது என்னது? நிறுத்தி ஓதுறது. நம்ம இங்கே என்ன செய்யக்கூடாது? நிறுத்தி, அதாவது இந்த ஆயத்தை இப்படி முடிச்சுட்டு அடுத்த ஆயத்துலேருந்து தொடங்குறது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. இது வந்து ஸ்வாது வந்து வக்ஃபு செய்கிறதுக்கு நமக்கு கொடுக்கல, நமக்கு சொல்லலை. சரிங்களா? அப்போ நம்ம இங்கே வக்ஃபு செய்யாமல் ஓதணும். இங்கே வக்ஃபு செஞ்சீங்களே அப்படிங்கிறீங்களா? எனக்கு மூச்சு வாங்குச்சு, நான் வக்ஃபு செஞ்சேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்? அடுத்து ஓதும்போது முன்னாடியிலேருந்து சேர்த்து ஓதணும். எப்படி? வதஉ ஷுஹதாஅகும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் ஸ்வாதிகீன். ஓகேங்களாம்மா? இந்த மாதிரி என்ன செய்யணும்? நமக்கு மூச்சு வாங்குது, நம்ம நிப்பாட்டுறோம் அப்படின்னா அடுத்துதான் ஓதும் போது முன்னாடியிலேருந்து நம்ம சேர்த்து ஓதணும். சரிங்களா? இப்போ இங்கே உள்ள சட்டங்கள்லாம் பார்த்துடலாமா? வயம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன சட்டம் வருது? 3 செகண்ட் தான் கேஃப் வந்திருக்கு. கேஃப் இது இஹ்ஃபாவுடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல குன்னா செஞ்சு ஓதணும். வயம். அடுத்தா குந்தும், இங்கே நமக்கு 3 செகண்ட் வந்திருக்கு. அடுத்தா தா வந்திருக்கு. தா இஹ்ஃபாவுடைய எழுத்து. அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும்? குன்னா செஞ்சு ஓதணும். வயம் குந்தும். தும் மீமே சாக்கின் வந்திருக்காமா? மீமே சாக்கின்கிறது தான் ஃபா வந்திருக்கு. அப்போது இங்கே நம்ம என்ன செய்யணும்? இல்ஹாரே சபபி செய்யணும். நம்ம உங்களுக்கு வந்து இல்ஹாரே சபபியா, இஹ்ஃபாவே சபபியா, இல்லை இதகாமே சபபியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. என்ன தெரியுமா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க? மீமே சாக்கின். மீமே சாக்கின் என்னது? சுக்குன் பெற்ற மீம். சுக்குன் பெற்ற மீமுக்கு அடுத்ததா மீமு இல்லைன்னா பா. என்ன எழுத்துக்கள்? மீமு இல்லைன்னா பா. இந்த 2 எழுத்துக்கள் வந்தால் மட்டும் நம்ம என்ன செய்யணும்? இதை அதாவது குன்னா செஞ்சு நம்ம ஓதணும். சரிங்களா? மீமே சாக்கினா குன்னா செஞ்சு ஓதணும். இந்த மீமையும் பாவையும் தவிர அரபிக்கில் உள்ள பேலன்ஸ் 27 எழுத்துக்களில் எந்த எழுத்து வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? குன்னா செய்யாமல் வெளிப்படுத்தி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. புரியுதுங்களாம்மா? இப்போது ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம இங்கே எப்படி ஓதணும்? வயம் குந்தும் ஃபீ ரைபிம் அப்படின்னு நம்ம இந்த ஓதணும். குந்தும் ஃபீ ரைபிம் அப்படின்னு பேரணும் டக்குண்டு. ஓகேங்களா? அடுத்தா பாருங்க. ஃபீ ரைபிம் இங்கே என்ன இருக்குது? தோஜேர் இருக்குது. தன்வீனுடைய குறியீடு. அடுத்ததான் மீம் வந்திருக்கு. இதகம் பில்குன்னாவுடைய எழுத்து. ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். அப்போது ஃபீ ரைபிம் மிம்மா நஸல்னா அலா அப்தினா. அப் அப்படிங்கும்போது இந்த நமக்கு கலுக்கலாவுடைய சட்டம் வருது. இது என்ன எழுத்து? கலுக்கலாவுடைய எழுத்து. நம்ம என்ன செய்யணும்? அசைச்சி ஓதணும். அப்தினா ஃபஅது பி சூரத்தின். இங்கே என்ன சட்டம் வருது நமக்கு? இங்கே பாருங்க, இங்கே தோஜேர் இருக்குது. அடுத்ததான் மீம் இருக்கா? மீம் என்ன எழுத்து? இதாம் பில்குன்னாவுடைய எழுத்து. அப்போ என்ன செய்யணும்? ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். பி சூரத்திம் அப்படின்னு நம்ம ஓதணும். அதுக்கு அடுத்ததான் இன்னொரு சட்டம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல தோ ஜேரோ, தோ ஜபரோ, தோ பேஷோ வந்துச்சுன்னா அந்த இரட்டை குறியீடுகள் என்ன செய்யணும்? ஒற்றை குறியீடாக மாற்றி நம்ம ஓதணும். உதாரணத்துக்கு தோ ஜேர் இருந்துச்சுனாக்கா அதை ஜேராவும், தோ ஜபர் இருந்துச்சுனாக்கா அது ஜபராவும், தோ பேஷு இருந்துச்சுன்னா அதை பேசாவும் மாற்றி நம்ம என்ன செய்யணும்? உச்சரிக்கணும். எப்படி? பி சூரத்திம் அப்படின்னு சொல்லணும். தி தி இம் திம். புரியுதுங்களா? அந்த நம்ம தின் அப்படி சொல்லலை, தி. இது அசல் நம்ம எப்படி சொல்லுவோம்? தின் அப்படின்னு சொல்லுவோமா? ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? சத்து அடுத்ததான் வந்திருக்கனால இது தி அப்படின்னு சொல்லி தி இம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். பி சூரத்தின் மிம்மிஸ்லி.
இங்கே பாருங்கள், சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் சுக்குன்னு வந்துச்சுனாக்கா அந்த எழுத்து நமக்கு என்ன செய்யாது, உச்சரிப்பில் வராது. அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து தான் என்ன செய்யணும், சத்து செய்யப்பட்ட எழுத்தோட நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஓதணும். அப்போ எப்படி சொல்லணும், மிம் மிஸ்லிஹி. இங்கே நமக்கு இன்னொரு சட்டமும் வருது, நூனே சாக்கின் வந்திருக்கா, நூனே சாக்கின்ங்கிறது தான் மீம் வந்திருக்கு. மீம் இதகம் பெல் குன்னாவுடைய எழுத்து. அப்போ ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு நம்ம இங்கே ஓதணும். அப்போது மிம் மிஸ்லிஹி வதஉ. இங்கே ஸ்வாது வந்திருக்கா, ஸ்வாது வந்து வக்ஃபுடைய குறியீடு கிடையாது. நம்ம இங்கே என்ன செய்யக்கூடாது, நம்ம நிப்பாட்டக்கூடாது. ஜீமில் நம்ம நிப்பாட்டலாம், மீமில் நிப்பாட்டலாம். லாம் அலீஃப் இந்த ஸ்வாதில் நம்ம நிப்பாட்டக்கூடாது, ஃபாஸ்வாதிலே நிப்பாட்டக்கூடாது. ஓகேங்களா. அப்போது மிம் மிஸ்லிஹி மிஸ்லிஹி வதஉ ஷுஹதாஅக்கும். வதஉ அப்படிங்கும்போது தால் நமக்கு கல்லுடைய சட்டம் வருது இந்த இடத்துல. ஓகேங்களாம்மா. சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் வந்து ஹரக்கத் இல்லைன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போ வந்து நமக்கு தாலுக்கு சுக்குன் பெற்றுக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் முன்னாடி உள்ள எழுத்து வந்து அலீஃப் வந்திருக்கா, அதுக்கு எந்த ஹரக்கத்துமே இல்லைங்களா, இந்த எழுத்து நமக்கு வந்து உச்சரிப்பில் வராது. அப்போது வதஉ அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா. தாலை நம்ம அசைச்சி ஓதணும், ஏன்னா இங்கே வந்து கல்குலாவுடைய சட்டம் வருது. ஷுஹதா அக்கும். ஷுஹதா அப்படிங்கும்போது அதை வந்து 5 அலிஃபுக்கு நம்ம நீட்டணும். அக்கும். இங்கே பார்த்தீங்களா, மீமுக்கு சுக்குன்னு வந்திருக்கு. இங்கே என் பொண்ணு வந்து குறிச்சு வச்சுருக்கா, அதனால் அந்த இடத்துல வந்து பேனா வச்சிருக்கு. இங்கே வந்து நமக்கு ஆக்சுவலி என்ன இருக்குனாக்கா, மீமுக்கு மேலே சுக்குன்னு தான் இருக்குது. சரிங்களா. மீமுக்கு மேலே என்ன இருக்குது, சுக்குன்னு இருக்குது. சுக்குன் பெற்ற மீமுக்கு அடுத்ததாக மீம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், இந்த சுக்குன் பெற்ற மீமை நம்ம லைட்டாக குன்னா செஞ்சு ஓதணும். எப்படி, ஷுஹதா அக்கும் மின் தூனில்லாஹ், ஷுஹதா அக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். புரியுதுங்களாம்மா. இந்த ஷுஹதா அப்படிங்கும்போது இந்த தாலை 5 அலிஃபுக்கு நம்ம நீட்டி ஓதணும். ஷுஹதா அக்கும் மின் தூனில்லாஹ். இங்கே நமக்கு சுக்குன் பெற்ற நூன் வந்திருக்கு. அடுத்துதான் தால் வந்திருக்கு. நமக்கு இங்கே எஹ்ஃபாடைய சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். சுக்குன் பெற்ற நூன்கிறது தான் தால் வந்துச்சுனாக்கா நூனே சாக்கினை நம்ம வந்து மூக்கால மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். மூக்கால மறைச்சி குன்னா செய்கிறதுனா என்னன்னு கேட்குறீங்க, எப்படி குன்னா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எப்படின்னா நம்ம வந்து இன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா. இன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கு இருக்கு இல்லையா, இப்படி வரும்ல, இப்படி வரும்ல, இங்கு இக்கு இங்கு இருக்கு இல்லையா, இக்கு இங்கு ரெண்டாவதாக வருமே, அதுதான் இங்கு. சரிங்களா. அந்த இங்குங்கிற சவுண்டு வரக்கூடாது. ப்ளஸ் அந்த 2 சொல்லி இன்னுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இன்னுங்கிற சவுண்டு வரக்கூடாது. அந்த 2 சவுண்டுக்கும் நடுவில் வரணும். அப்போ நம்ம எப்படி சொல்லணும், எங்கே சொல்லுங்கள், எங்கூட சேர்ந்து சொல்லுங்களேன். சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க. அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ் வந்துடுச்சே, சூப்பராக சொல்கிறீங்களே, மாஷா அல்லா. பின்ன என்ன அழகாக சொல்லிட்டீங்களே. அப்போது மின் தூனில்லாஹி இன் குன்தும் ஸ்வாதிகீன். இங்கே நம்ம இங்கே குன்னா செய்கிறோம். தூனில்லாஹி அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு வந்து ஜேரு வந்துச்சுன்னா நம்ம சாதாரணமாக தூனில்லாஹி அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே ஜபர் வந்தால் தான் அல்லாஹு அப்படின்னு வாய் நிறைய காத்து வச்சு நம்ம வந்து சொல்லணும். ஓகேங்களா. மந்தூனில்லாஹி யன் குந்தும். இங்கே நமக்கு சுக்குன் பெருனுங்கிறது தான் கேஃப் வந்திருக்கு. கேஃப் எஹ்ஃபாவோட எழுத்து. சுக்குன் பெருனுங்கிறது தான் தா வந்திருக்கு. தாவும் எஹ்ஃபாவோட எழுத்து தான். நம்ம ஆல்ரெடி சட்டங்கள்லாம் நடத்தியிருக்கோம். நம்ம சேனல் பேஜை செக் பண்ணி பாருங்கள், எல்லா வீடியோஸுமே கரெக்டாக இருக்கும் இன்ஷா அல்லா. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இன்ஷா அல்லா சட்டங்கள் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு இன்ஷா அல்லா அப்படியே குரானில் அதை அப்படியே அமல்படுத்த ஆரம்பிச்சிருங்க இன்ஷா அல்லா. சரிங்களாம்மா. நான் எதுக்காக திருப்பி ஒரு வரிகள்லையும் சட்டங்களை ஞாபகப்படுத்துதேன்னா, நமக்கு வந்து இதகாம் இஹ்ஃபா இல்ஹார் இக்லாபு இதகாமே சபபி இஹ்ஃபாவே சபபி இல்ஹாரே சபபி கல்கலாவுடைய சட்டம் வக்ஃபுடைய சட்டம் இது எல்லாமே நமக்கு புதுசு.
சரிங்களா? அப்போது நம்ம வந்து ஒரு தடவை நம்ம படித்ததோட நமக்கு மனசில் கண்டிப்பாக பதியாது. சரிங்களா? அப்போ நமக்கு வந்து மனசில் நல்லா பதியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், திருப்பி 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 எல்லா வீடியோஸ்லேயுமே எல்லா பாடங்களையும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களாம்மா? ஒரு வீடியோவில் இல்லைனாலும் இன்னொரு வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக மனசில் பதிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கு எல்லா புகழும். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம லாஸ்ட்டில் உள்ள அந்த ஒரு லைன் மட்டும் பார்த்துடலாம். தும் இங்கே நம்ம குன்னா செய்யணும், இங்கே நம்ம குன்னா செய்யணும். தும் அப்படிங்கும்போது பாருங்க மீமே சக்கின் வந்திருக்கு, அடுத்தா ஸ்வாது வந்திருக்கு. அதாவது பா மீமு இந்த 2 எழுத்து தவிர வேற எந்த எழுத்து வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், மீமே சக்கினை நம்ம வெளிப்படுத்தி ஓதணும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இதகாமே சபவியா, இஹ்ஃபாவே சபவியா, இல்ஹாரே சபவியாலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஓகேங்களாம்மா? தும் ஸ்வாதியகீன் அவ்வளோதான், முடிஞ்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி தான் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். நான் ஒரே ஒரு தடவை இங்கேருந்து ஆரம்பிச்சது வரைக்கும் மட்டும் ஒரு ஆயத்தான் பார்த்துருக்கோம். இதுக்கே 9 நிமிஷம் ஆயிடுச்சு. இது மட்டும் நான் சொல்லி மட்டும் தரேன், அப்படியே கவனிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களாம்மா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن كنتم في ريب مما نزلنا على عبدنا فأتوا بسورة من مثله وادعوا شهداءكم من دون الله إن كنتم صادقين. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சின்னதாக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒரு அதே மாதிரி நம்ம கிளிக் பண்ணி வச்சுட்டு அந்த பெல்லில் வந்து ஆல்னு கேட்கும், அதே கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம ரமலானில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் இன்ஷா அல்லாஹ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துடலாம் இன்ஷா அல்லாஹ் உடனுக்குடனே. ஓகேங்களாம்மா? லைக்கு, சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அப்போ அவங்க வந்து கற்றுக்கிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதனுடைய நன்மை இன்ஷா அல்லாஹ் அவங்க ஓத ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு தான் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களாம்மா? உங்கள் மூலிமா ஒரே ஒரு எழுத்து ஓத கற்றுக்கிட்டாங்கன்னா கூட அந்த நன்மை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால் அதிகமாக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.